இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறோம், உங்களுக்கு ஓகேயான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான 2 பேர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி 2 பேரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க விஜய்க்கு தாவேக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அதிமுக 2ஆ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 எம்எல்ஏக்கள் இப்ப தயாரா இருக்காங்க தாவேகாக்கு ஆதரவு தருவதற்காக. நீங்க ஓகேனா நம்ம வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வச்சுக்கலாம். அதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு சாதகமா இருக்கும்போது தாவேகாக்கு ஆதரவாகவும், நமக்கு எதிராக இருக்கும்போது வெளிநடப்பு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிமுக பேசிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சிவி சண்முகம் பேசிட்டு இருக்காரு. இதுல ஏன் இவரோட வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுகள்ல அதிமுக ஜெயித்த மொத்த இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் சமூகம் சார்ந்த வேட்பாளர்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்களா பார்க்கும்போது அவங்க எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு 20 எம்எல்ஏக்கள், அதையும் தாண்டி வந்து விஜய்க்கு ஆதரவா நிற்கக்கூடிய 20 எம்எல்ஏக்கள் அங்கே தயாரா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உள்ள வர்றாங்கன்னா அவங்களும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்போ பாஜக இல்லாம பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக மொத்தமா கூட்டணிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார். ஒரு பலவீனமான முடிவாக மாறிடும். புதிதாக வந்த கட்சிக்காக அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் கூட்டணியில் சேர்க்கறது வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். அதை தாண்டி அவங்க கேட்குற நிபந்தனைகள் ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்கும். முக்கியமான துறைகளில் அமைச்சர்கள் கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜயும் ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த சிக்கல் போகும்போது அதிமுகவில் இப்படி ஒரு அணி உருவாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக அதிமுகவில் இந்த ஒரு அணி அந்த ஒரு அணி, அது வந்து 77க்கு அப்புறமா எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமாவே நிறைய அணிகளை வந்து அதிமுக பார்த்துருக்குது. பட் இந்த தேர்தலுமே அதிமுகவை 2ஆ உடைக்கிறதுக்கான அந்த ஒரு இடத்தை நோக்கி தான் தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பா சொல்ல போனா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே திடீர்னு வந்து இங்க ஆதரவு சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஷாக் ஆயிடும். ஆனா ஏன் அதிமுக இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுன்னு சொல்றது காரணம் சொல்லியாச்சு. பட் ஆனா ஏன் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போது தாவேகா கிட்ட இருக்குது, விஜய் கிட்ட அதிகாரம் இருக்குது. ஸோ இப்போ அதிகாரம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் அதிகாரத்தோடு சேரும்போது நமக்கான நிறைய விஷயங்களை நம்ம வந்து சாதிச்சுக்க முடியும். நமக்கான திட்டங்கள், நமக்கான விஷயங்களை வந்து நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிட முடியும்.